ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் K-popers. நான் உங்கள் மேகூஸ். BTS FF. ஸோ இது வந்து சீக்குவலாக போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இந்த பார்ட்டோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின். ஸோ ஜின்னோட பார்ட்டை வந்து அந்த பார்ட் நேம் வந்து வான் வருவான் எபிசோட் 3. நீ என்னை விரும்புறதை விட நான் உன்னை அதிகமாக விரும்புவேன். நீ என்னை விரும்பலனாலும் விரும்புவேன். நீ என்னை வெறுத்தாலும் விரும்புவேன். கடைசி வரைக்கும். நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். ஸோ இந்த எபிசோட் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி எபிசோட் 2ல் லாஸ்ட்டாக வந்து எதில் வந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மிருத்து வந்து ஹீரோயின், அவங்க பேர் மிருத்து இல்லையா. ஸோ மிருத்து வந்து சும்மா இல்லாமல் அப்படியே நான் வந்து போய் காஃபி போடுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு கையில் வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜின்னு தான் வந்து அடிப்பட்ட இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிருக்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிருத்து வந்து வெயிட்டிங் ஃபார் யூ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்துட்டு ஐ கேன் பி யுவர் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மிருத்து என்ன பண்ணுறா, எஸ் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணதும் அப்படியே ஜின் வந்து ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே வந்து மிருத்து ஹக் பண்ணிட்டு இருக்க, அதுவும் ஆர்மி கூட அப்படின்னு சொல்லி லைட்டாக அவருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைக்காக ஐயோ என்னவோ வந்து தப்பாக நடக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மிருத்துவும் ஜின்னும் வந்து ஹக்கை பிரேக் பண்ணுறாங்க. நேற்று லாஸ்ட்டாக அந்த பார்ட்டை முடிக்கும் போது சொல்லியிருப்பேன் இல்லையா, ஏதோ டைனோசர் விழும்புற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா வந்து மிருத்துக்கு பிள்ளைக்கு பாவம் பசிச்சிருக்கும் போல், வயிற்றுலேருந்து சத்தம் வர அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலேருந்து சத்தம் வர ஜின் சிரிக்கிறார். அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே எம்பாரஸ் ஆகிடுது. அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறா. சடனாக அகெயின் யானை பிள்ளைற சத்தம் கேட்குது. சிரிச்சிட்டு இருந்தார் இல்லையா ஜின்னு, கையால் அப்படியே வயிற்றை பிடிக்கிறாரு. மிருத்து அதை பார்த்துட்டு சிரிக்கிறா. தொப்பி தொப்பி அப்படின்னு சொல்ல, ஏய் ஸ்டாப் இட் அப்படின்னு அவர் அப்படியே வயிற்றை பார்த்து தடவிக்கிட்டே சொல்லிட்டு, சரி அதுக்கு இது சரியாக போயிடுச்சுன்னா அப்படின்னு ஜின் சொல்ல, பசிக்குது செம்மையா அப்படின்னு ஜின் வந்து சொல்ல, எனக்கும் தான் அப்படிங்கிறா மிருத்து க்யூட்டாக. 2 பேரும் அப்படியே வயிற்றை தடவிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஓகே வெயிட் நான் ராமியன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன ராமியன் இருக்கா, சூப்பர், அப்போ எடு நானே பண்ணுறேன் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. இதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் விட்டு வெளியே போகிறா. ஜின்னும் கூடவே வந்து வெளியே போக வீட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் ஆப்போசிட் வீட்டை போயிட்டு டம்முன்னு தட்டிட்டு ஓடி வீட்டுக்குள்ளே வரா. ஜின்னை பார்க்கணுமே, ஹார்ட் பீட் அடிக்குது வேகமாக. அடி பாவி என்னடி பண்ண இப்போ, ஏண்டி அந்த வீட்டை இந்நேரத்தில் இப்படி தட்டிட்டு வர, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாப் வழியாக பார்க்குறா. ஜின்னு டோர் லென்ஸ் வழியாக பார்க்குறாரு. ஆப்போசிட் வீட்டில் இருந்து ஒரு லேடி வெளியே வருது கையில் கட்டையோடு. நேராக வந்துட்டு அப்படியே வெளியே எங்கேயோ போயிடுது. அது வீட்டை திறந்து போட்டு போகவும், எவன்டா அது, இதே வேலையாக போச்சு, இதோ வரேன் அப்படின்னு வாடகை கொடுக்க வக்கில்ல, எல்லாம் இந்த பேச்சுலர் பசங்களாக தான் இருக்கும் அப்படின்னு திட்டிட்டு எங்கேயோ போக ரூம் டோரை மிருத்து திறந்துட்டு, ஹீரோ சார் இதை பிடிச்சிட்டு இங்கே இருங்க, வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்கிறா. ஜின் டோரை பிடிச்சிட்டு நிற்கிறாரு பயந்து போயிட்டு. ஐயோ பொண்ணா இது, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லி ஜின் பார்த்துட்டு நிற்க, நேராக மிருத்து ஸ்பீடாக ஓடுறா. லைட்டாக அங்கே இங்கேன்னு மோதி அந்த லேடி வீட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு வெளியே வரா. இந்த பக்கம் அந்த லேடி எங்கேயோ போச்சுல்ல, அது ரிட்டர்ன் ஆகுது. சவுண்டு கேட்குது, அந்த காலடி சத்தம் கத்திட்டே வருது. ஐயோ அப்படின்னு சொல்லி ஜின் பயந்துக்கிட்டு இருக்க, ஐயோ அந்த பொம்பளை வேற வராளே, இவ பேர் வேற தெரியலையே, கூப்பிடலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஜின். ஏய் ஆர்மி வந்துரு சீக்கிரம் அப்படின்னு ஃபிங்கர் க்ராஸ் பண்ணிவிட்டு நகத்தை கடிச்சிட்ருக்க, கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ராமியன் பாக்கெட்டோடு ஓடி வரா மிருத்து. கரெக்டாக அவள் வர்றதுக்கும் அந்த லேடி வந்து அந்த எண்டிங் வந்து திரும்புறதுக்கும் கரெக்டாக இருக்க, இவன் நேராக அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா.
டோரை சத்தம் போடாமல் லாக் பண்ணிவிட்டு மூச்சு வாங்கிட்டு டோரில் சாஞ்சு நிற்கிறா. ஏய் லூசா நீ, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, அமைதியாக இருங்க ஹீரோ சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு வாயை மூடுறா. அப்படியே ஜின் வாயை பொத்தின மணிக்கு டோர் நாப்பில் கண் வச்சு பார்க்க லைட்டாக பிளர் விஷனில் அந்த லேடி மித்து வீட்டை பார்த்துட்டு நிற்கிறது தெரியுது. போச்சு போச்சு கடவுளே, அந்த பொம்பளை இங்கே வரக்கூடாது, உள்ளே போயிடு அப்படின்னு சொல்கிறா மித்து. அந்த லேடியும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உள்ளே போயிடுது. ஓ தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக சாஞ்சு மூச்சு விட்டு உட்கார்றா. பக்கத்தில் பார்க்க பாவம் ஜின் அவரை அப்படியே வாயை பொத்தி பிடிச்சிட்ருக்கா. அவரை பார்த்துட்டு பேசக்கூடாது என்ன ஓகேயா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லி ஜின்னும் தலையாட்டிட்டு வாயிலேருந்து கையை எடுக்கிறா மெதுவாக. ஜின் பார்க்குற மித்துவை பக்கத்தில் உட்காந்துருக்கா. மித்து அப்படியே அவுட் பண்ணிவிட்டு அகைன் திட்ட போகிறாரு அப்படின்னு காதை பிடிச்சிட்டு க்யூட்டாக சாரி கேட்க ஜின் ஏய் ஆர்மி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அவ்வளோதானா, என் பேர் மித்து அப்படிங்கிறா. உங்கள் நேம் ஹீரோ சார் அப்படின்னு சொல்லி ஜின் டீஸ் பண்ணுறாரு மித்துவை. நைஸ் நேம், நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறா. ஆமாம் இது என்ன திருட்டுத்தனம்? நோ இது திருட்டுத்தனம் இல்லை, நான் ராபின்ஹுட் மாதிரி. என்னது? ஆமாம், இருக்கவங்கக்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கக்கிட்ட கொடுப்பேன். ஓ யார் இருக்கவங்க யார் இல்லாதவங்க? அந்த பொம்மலாட்ட ராமி ஒன்று இருந்துச்சுல்ல, அதான் அது இடத்துல இருந்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஜின் சிரிச்சிட்டு, சரி நீ பண்ணுறத பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் திருடுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல, ஐயோ ஹீரோ சார், அந்த பொம்பளை என்னை ஏமாற்றி நிறைய வீட்டு வாடகை அது இதுன்னு சொல்லி வாங்கிடுறா தெரியுமா, அதான் அப்பப்போ என் காசை நானே இப்படி எடுத்துப்பேன், தப்பா அப்படின்னு சொல்லி பாவமாக கேட்க, ஓ அப்போ தப்பு இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு ஜின். சடனாக அகைன் வயிற்றுலேருந்து 2 பேருக்கும் ஒரே டைமில் சவுண்ட் வர, ஓகேவா ஆபத்துக்கு பாவம் இல்லை சாப்பிடுவோம் செஞ்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஜின் சமைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் ஜின் ட்ரெஸ் எல்லாம் பிளட் இருக்கிறத பார்க்குறா. அச்சோ ஹீரோ சார் உங்கள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டு. ஆமாம் ஒயிட் ஷர்ட் இப்படி டிசைனர் ஷர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு ஹூடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறா. ஜின் அப்படியே எட்டி பார்க்குறாரு. எங்கே அவள் மறுபடியும் கதவை திறந்து யார் வீட்டுக்குள்ளேயாவது பூர போகிறான்னு. நேராக அவள் ரூம்குள்ளே போக ஜின் பார்த்துட்டு, சரி அவள் ரூமில் இருந்தால் ஏதோ எடுத்துகிட்டு வரா போல் அப்படின்ட்டு அகைன் குக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மிருத்து நேராக அவள் ரூம்குள்ளே போனால அப்படியே ரூம் விட்டு வெளியே வரா. ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு நேராக டோரை திறந்துட்டு வெளியே போகிறா. அகைன் கொஞ்சம் நேரத்தில் ரிட்டன் வரா. ஜின் ராம்யான் குக் பண்ணி முடிக்க, மித்து ராம்யான் ரெடி அப்படின்னு ஜின் வெளியே வர கிச்சன் விட்டு மித்து ட்ரெஸ் ரெடி அப்படின்னு கொடுக்குறா. 2-3 ஹூடியோட அப்படியே கையில் கொடுக்க, ஒன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஏய் இது என்ன ஒன்று ஒவ்வொரு சைஸில் இருக்குது? அதான் உங்கள் சைஸ் எதுன்னு தெரியாதா, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் வேறு சைஸில். ஓ ஓகே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எடுக்க மிருத்து பார்த்துட்டு, அப்போது மீதெல்லாம் வேணாமா அப்படின்னு கேட்குறா. வேணாம் வச்சுக்கோ, இது எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் பட்டன் கழட்டிகிட்டு இருக்காரு. ஒரு வேகத்தில் அப்போ தான் ஷர்ட் பட்டன் கழட்டிகிட்டு இருக்க மிருத்து முக்காடு போட்டுட்டு இருக்கா பெட்ஷீட் போட்டு. ஏய் என்னாச்சு, ஏன் இப்படி தலைமையில போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறா. என்னது? உங்களெல்லாம் நம்ப முடியாது, ஆர்மிஸ் மோசமானவங்க, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, மூடினா மட்டும் என்ன, தெரியவா போது ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறா க்யூட்டாக. ஜின் ஹூடியை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. மித்துவை பார்த்துக்கிட்டே சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஓகே ரோ சார், அப்போ நான் போயிட்டு இந்த 3த்தையும் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிற்கிறாரு. இவர் ரூமுக்குள்ளே போவா பார்த்தா தள்ளாடிட்டே டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறா. ஜின் பார்த்துட்டு, அடி பாவி
எங்கே போகிறா இவ அப்படின்னு வெளியே போக தட்டு தடுமாறி ஸ்டெப்ஸ்லலாம் இடித்து வெளியே போகிறா ஸ்டெப்ஸ் ஏறி. இவரும் மெல்ல அவள் பின்னாடி போக அவள் டெரஸ் போயிட்டு அங்கே மீதி இருக்க ஹூடியை அங்கே நிறைய வந்து துணி காஞ்சிட்ருக்கா அதில் போடுறா. போட்டுட்டு திரும்பினா ஜின்னு நிற்கிறாரு கையை கட்டிட்டு. ஐயோ ஹீரோ சார், நீங்கள் இங்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் என்ன பண்ணுற? அடி பாவி, அப்போ இது திருட்டு ஹூடியா? ஆமாம், நீ என்ன திருடியா? ஆனால் அப்போது ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக நல்லா ஃபார்மலாக போட்டுட்டு நல்லா இருந்தியே, உன்னை பார்க்க திருடி மாதிரி தெரில, ஆனால் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஜின். ஹீரோ சார், உங்களுக்காக நான் இப்படி பண்ணால் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அலறா மிருத்து. அதை பார்த்ததும் ஜின்னுக்கு ஒரு மாதிரியா கஷ்டமாக, சரி சரி வா, பட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிவிடு என்ன அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல, அண்டு இது மாதிரி இனிமேல் பண்ணாத ஓகேயா அப்படின்றாரு ஜின். அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து முன்னாடி போக அவள் முக்காடு போட்டிருப்பாளா பெட்ஷீட்டால், அதை ஏய் இதெல்லாம் பார்த்தா தான் நீ ப்ரொஃபஷ்னல் திருடியோன்னு தோணுது அப்படின்னு பெட்ஷீட்டை பிடிச்சி விளையாட்டாக இழுக்க அவள் ஃபேஸ் ரிவீல் ஆகுது. ஐயோ யோ என்னையா பண்ணுற அப்படின்ட்டு கத்துறா. ஏன் என்னாச்சு? அங்கே சிசிடிவி இருக்கியா, அதான் நானே முக்காடு போட்டு வந்தேன், உங்களை யார் இப்போ பின்னாடி வர சொன்னா அப்படின்னு சொல்லி கத்த. எங்கே அப்படின்னு சொல்லி ஜின் சிசிடிவியை பார்த்துடுறாரு. அதான் ஏன் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ரெண்டும் குடுகுடுன்னு ஓடி வராங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு டோரை மூடிட்டு மூச்சு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. மிருத்து பார்த்து சிரிக்கிறா. ஜின்னும் கொஞ்ச நேரம் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, லூசு ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா, அது நாளைக்கு நம்மளை போலீஸ் பிடிக்க போதில்ல, அதை நினச்சேன் சிரித்தேன் அப்படிங்கிறா. என்னது போலீஸா? என்ன சொல்கிற? ஏன்? ஆமாம் ஆமாம், ஊரா வீட்டு ட்ரெஸ்ஸை திருடினா பிடிக்காம கொஞ்சுவாங்களா அப்படின்னு. அடி பாவி, நீ தானே திருண்ண? மறுபடியும் சொல்கிறேன், தப்பு பண்ணவங்கள விட அம்மா தாயே வாயை மூடு செத்த நேரம். டோன்ட் வெரி ஹீரோ சார், நாளைக்கு அதை கழட்டி காயலாங்கடையில் போட்டுடுறேன் சிசிடிவி கேமராவை. அப்புறம் அந்த செக்யூரிட்டி ரூம் சிஸ்டமை ஹேக் பண்ணி ஃபுட்டேஜை டெலிட் பண்ணிட்டா சிம்பிள். இதுக்கு போட்டு பயந்துட்டு அப்படிங்கிற முத்து. அடேங்கப்பா, நீ சாதா திருடியில் போல, சைஃபர் திருடியா அப்படின்னு சொல்ல, ஹலோ ஹலோ யார் திருடி? நான் எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? நீ என் கண்ணு முன்னாடி என்ன வேலை பார்த்தியோ அதான் சொல்ல முடியும். என்ன வேலை பார்த்தேன்? உங்களுக்காக தான் இதெல்லாம். ஓவராக இல்லை, என்கிட்ட ட்ரெஸ்ஸு கேட்டால் நான் எங்கே போவேன்? அதான் இந்த அப்பார்ட்மெண்ட் பேச்சுலர் பசங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லையா? பாய் ஃப்ரெண்டே இல்லை, இதில் எங்கே இந்த ட்ரெஸ்ஸுக்கு போவேன்? ஓ சரி சரி விடு, சாப்பிட்லாம் வா, ஆறிட போகுது. ஆமாம்ல, கஷ்டப்பட்டு எடுத்த ராமியம் சுட சுட சாப்பிட்டா தான் சுவையாக இருக்கும். கரெக்டு தான் வா அப்படின்னு சொல்லி ஜின் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் ஹாலில் ஒரு குட்டி டேபிள் கீழே இருக்குது, அதில் உட்கார கீழே ஃப்ளோரில் உட்காரும்போது டிவி ரிமோட் வந்து வச்சுருப்பா போல் அந்த இடத்துல மிருத்து. அதில் மிருத்து உட்காந்ததும் சடனாக டிவி ஆன் ஆக ரெண்டு பேரும் பயந்துடுறாங்க. என்ன பண்ண? ஐயோ அப்படின்னு சொல்லி எப்படியோ முக்கி தக்கி டிக்கி அடியில் இருக்க ரிமோட்டை எடுக்கிறா. ரிமோட்டு ஹீரோ சார், தெரியாமல் டிவி ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து டிவியில் நியூஸ் ஓடுது. மிருத்து பார்த்துட்டு இது வேற அப்படின்னு ஆஃப் பண்ண போக ஜின் தடுக்கிறாரு. இரு அப்படின்ட்டு டிவியில் அப்போ தான் நியூஸில் வந்து கார் விட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் இறங்கி போகிற மாதிரி காட்டுறாங்க. 2 காரில் வந்து போகிறாங்க. ஆனால் ஜின் மட்டும் காரை விட்டு இறங்கலை. ஜின் எங்கே போனான்னு தெரியல, போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போயிட்டுருக்கு. யாரும் கிட்னாப்பர்ஸ் கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை ஜின்னுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்லாம் டிவியில் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அந்த நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்காரு ஜின். கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்த நியூஸ் எப்படியோ இப்போ தான் வெளியே தெரிஞ்சிருச்சு, ஜின் வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து போட்டுட்ருக்க. ஜின் அதை பார்த்துட்டு வாயில் நூடுல்ஸை முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு.
போச்சு செத்தனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க சிக்னல் இல்லை. கால் ட்ரை பண்ணுறாரு அகெயின் அண்ட் அகெயின், கால் போகலை. ஆயிஷ் என்ன பண்ணுறது, எல்லாம் என்னை நினச்சி கவலையில் இருப்பாங்களே அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு டிவி பார்த்துட்டுருக்க சுரு சுருன்னு வந்து உரிகிற சத்தம். என்ன சவுண்டு அப்படின்னு ஜின் பார்க்குறாரு. திரும்பி மிருத்துவை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு ராமியோட சாப்பிட்டுட்ருக்கா. அடி பாவி, இங்கே ஒருத்தன் எவ்வளோ பயத்தில் பதட்டத்தில் இருக்கான், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தின்னுட்டுருக்கா பாரு அப்படின்னு நினச்சிட்டு, என்ன தான் பயாஸாக இருந்தாலும் இப்படியா, நாங்கள் இவங்களை ஒரே மாதிரி தானே பார்க்குறோம், இப்படியா நடந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு மைண்டில். அப்படியே பக்கத்தில் வராரு. என்ன ஜின் பயாஸ், ரொம்ப கவலையில் இருக்கீங்க போல்? ஒன்றும் இல்லை, அவர் எங்கேயாச்சும் ஊரை சுற்றிட்டு வீடு போயிட்டு சேர்ந்துருவார், டோன்ட் வரி அப்படிங்கிறா. என்ன எப்படி சொல்கிற? ஆமாம், என்ன நினச்சிட்டீங்க நான் வீமென் குக் பயாஸ் மற்ற பிடிஎஸ் மெம்பர் பற்றி தெரியாதுன்னா? ஆல் டீட்டெயில்ஸ் ஆர்மி நோ அப்படிங்கிறா. பாவம், எத்தனை நாள் தான் டெத் த்ரெட் பயந்துட்டு பொத்தி பொத்தி வைப்பாங்க. அதான் ஜின் எங்கேயாச்சும் போயிருப்பார். ஜின்னா கொக்கா வேணும்னா பாருங்க, ஜின் அப்பா மார்னிங் திரும்ப வந்துட்டாருன்னு நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. ஜின் அதை பார்த்துட்டு, கரெக்ட் ஆர்மி, நான் ஏன் இதை நினச்சி பயப்படணும், நான் தான் போயிடுவேன்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி கால் பண்ணி யாராச்சும் இங்கே வர சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு மிருத்துவை பார்க்க, மிருத்து க்யூட்டாக சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்ருக்கா. நீங்கள் சாப்பிட்ல, வாங்க வருத்தப்படாதுங்க, இது எப்படி ஓகே, வேணும்னா நாம் கூட தேடி போகலாம் அப்படின்னு சொல்கிறா. ஜின் சிரிச்சிட்டு, இல்லை வேணாம், நீ பாரு மார்னிங் ஒரு வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்றா. ஆமாம், ஜின் வீட்டுக்கு போயிடுவார், நீங்களும் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, அகெயின் நான் தனியாகிடுவேன் அப்படிங்கிறா. ஐ டோன்ட் நோ, இப்போது தான் வீடு அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, என் கூடவே இருங்களேன் ஹீரோ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃப்ளோரில் படுத்துடுறா. ஜின் பார்க்குறாரு. ஏய் என்னாச்சு, ஒரு ஓகே? எஸ், தூக்கம் வருது ஹீரோ சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மிருத்துவை அழகாக லிஃப்ட் பண்ணி பெட்டில் தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாரு. பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு மிருத்துவை பார்க்குறாரு. மிருத்து திரும்பி அப்படியே படுக்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறா. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கையை எடுத்துகிட்டு அவள் தலையில் கோதி விட்டுட்டு அவள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் டார்மில் சுகா ப்ரோ எங்கே போயிருப்பார் இவர் அப்படின்னு சொல்லி ஜின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ஜூன் கால் பண்ணிகிட்டே இருக்கான் ஜின் நம்பருக்கு. டாம் ஃபுல்லாக கூட்டம், நிறைய பாடி கார்ட்ஸ், சியோல் ஃபுல்லாக வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஜிமின் இங்கே லிவிங் ரூமில் டென்ஷனில் உட்காந்துருக்காங்க. லிட்ரலி ஜிமின் அழகிற ரேஞ்சுக்கு போகிறான். அழுதே விட்டான். ஜிமின் வியை வந்து கன்சோல் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல, அப்போ தான் பிஹேட்லேருந்து கால் வருது நம்ஜுனுக்கு. ஒரு ஸ்டாஃப் ஐடியை வந்து தொலைச்சிட்டு வெளியே போக முடியாமல் இருக்கார், ஆனால் அவர் ஐடியில் என்ட்ரி போட்டு யாரோ போயிருக்காங்க. சிசிடிவியை செக் பண்ணால் ஜின் வெளியே போயிட்டுருக்கதை பார்க்குறாங்க. என்ட்ரன்ஸ் கேட்டை தாண்டி அதுவும் மனுஷன் வந்து சந்தோஷமாக ஆடிட்டு போயிட்டுருக்காரு. அதெல்லாம் அப்படியே வந்து நம்ஜுன்கிட்ட சொல்ல, இந்த ஜின் இவங்க இருக்காரே, இவரோட முடியல என்னால், இப்போ எங்கே போயிருப்பாரு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு கத்துறான். டேய் நம்ஜுனா, ஒன்றும் ஆகாது, ஜின்னனாக்கு ஒன்றும் ஆகாது, வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, ஆயிஷ் ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, நெட்வொர்க் அன்அவைலபிள்னு வருது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பேச, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பாவமாக ஒரு புள்ள சோஃபாவில் நகத்தை கடித்து டென்ஷனில் துப்பிட்டு உக்காந்துருக்கு. வேறு யார், ஜங்குக் தான். ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, அங்கே பாருடா பாவம், நம்மளே அழுதா அவன் என்ன பண்ணுவான், வா அவன்கிட்ட போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வர ஜங்குக்கிட்ட ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு, டேய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. அப்படிங்கிறான் ஜங்குக்கு. என்னடா என்னாச்சு, கையில் இருக்க நகைலாம் காலி பண்ணிட்ட, காலில் இருக்கிறதையும் சேர்த்து கடி அப்படின்னு சொல்ல, டேய் என்ன விளையாடுறீங்களா, ஜின்னனாவை காணோன்னு நானே டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கவலைப்படாதடா வந்துருவார் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒருத்தவங்க ஃபோன் பேசிகிட்டே அப்படியே உள்ளே வராங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து சுற்றி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டோட சிசிடிவியை செக் பண்ணுங்கள் ஒன்று விடாமல், அண்ட் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி கேளுங்க, செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக ஃபோனில் பேசிட்டு ஒரு பொண்ணு உள்ளே வரா. நம்ஜுன் சுகா ப்ரோ பார்த்துட்டு, ஏய் யூனாடா அப்படின்னு சுகா ப்ரோ சொல்ல, யூனா அப்படின்ட்டு நம்ஜுன் கூப்பிட்ட, என்னாச்சுப்பா எங்கே போனார் ஜின் ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே வரா நம்ஜுன்கிட்ட யூனா.
தெரியலன்னு சொன்னால் எப்படி? நீங்கள் அவர் கூட தானே இருந்தீங்க. அவர்கிட்ட யார் இன்னைக்கு மேக்ஸிமம் பேசிகிட்டு இருந்தது? லாஸ்ட்டாக யார் பார்த்தீங்க உங்களில் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, எல்லாம் பசங்க எல்லாம் லிவிங் ரூமில் இருக்க ஜெயோ போகிறான். ஹாய் யூனா, என்ன திரும்பி வந்துட்ட? எப்படி போச்சு வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி கேட்க, அடேங்கப்பா உங்களை வச்சுட்டு ரொம்ப நல்லா தான் போகும் வெக்கேஷன். சரி விடு, இப்போ விட்டாத நெக்ஸ்ட் வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ போகிறான். சரிதான், அப்போ யாராச்சும் இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து தொலைஞ்சு போங்க, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுங்க. நான் எங்கேயாச்சும் இருக்க பிக்கிட்லேருந்து எனக்கு கால் பண்ணி அர்ஜென்ட்டாக சீக்கிரம் வாங்கன்னு சொல்லட்டும் உங்களை அப்படின்னு கோவப்படுறா. கேட்குறல்ல, லாஸ்ட்டாக யார் அவர் கூட இருந்தது அப்படின்னு கத்த. எல்லாம் நார்மலாக இருக்காங்க. ஒருத்த மட்டும் திருன்னு முழிச்சிட்ருக்க நம்ஜூன் பார்க்குறான். டேய் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. என்னண்ணா அப்படிங்கிறான். யூனாவும் பார்க்குறா. குக்கி என்னாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்கா? உனக்கு மட்டும் ஏன் இப்படி செட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, அது 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 வந்து அவர் என்கிட்ட லாஸ்ட்டாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்டை தொடச்சிக்கிட்டே அவன் சொல்கிறான். நம்ஜூனும் யூனாவும் பார்த்துக்கிறாங்க. யூனா நம்ஜூனும் ஜங்குக் பார்த்துட்டு, சரி சொல்லு, லாஸ்ட்டாக உங்ககிட்ட அவர் என்ன சொன்னார் நீ பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்க, ஜங்குக் பார்த்துட்டு க்யூட்டாக பவுட் பண்ணுறான். நான் தான் பேசலைன்னு சொன்னேன்ல அப்படின்னு ஜங்குக் சொல்ல, யூனா பக்கத்தில் போயிட்டு, ஜங்குக்கா இப்போ அவரே வெளியே போயிருக்காரா இல்லை யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களான்னு நமக்கு தெரியணும், அதான் கேட்குறோம் அப்படின்னு யூனா சொல்ல, அவரை எவனும் கடத்திட்டுலாம் போகல, அப்படியே போனாலும் பாதியில் இறக்கி விட்டுருவான், அந்த ஆள் பண்ணுற இம்சையில் கடத்துறாங்களாம், கடத்தல். என்கிட்ட வெளியே போகலாம் காட்ஸ் இல்லாமன்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் முடியாது, நம்ஜூன்கிட்ட சொல்லிடுவேன் சொன்னேன். ஆனால் அவர் நான் நம்ஜூன்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன், சுகா கூட என் கூட வெளியே வரான் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்படி போவான்னு தெரியாது யூனா அப்படின்னு ஜங்குக் சொல்ல, வாட் அப்படின்ட்டு நம்ஜூன் கேட்குறான். ஏய் என்கிட்ட எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்ஜூனை பார்க்க நம்ஜூன் அப்படி சொல்கிறான். சுகாவும் ஆமாம் யூனா என்னையும் கூப்பிடல அப்படிங்கிறாரு சுகா ப்ரோவும். ஐ திங்க் எங்களை கூப்பிட்டோன்னு போய் சொல்லிட்டு ஜங்குக்கை மட்டும் கூப்பிட்டு போக பார்த்துருக்காரு அப்படிங்கிறாரு சுகா. சுகா நம்ஜூன் சொல்கிறத கேட்டுட்டு, சரியான கிரிமினல் பைபிள், அது போகிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போக பார்த்துருக்கு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஜிமின் வி பார்த்துட்டு, டேய் இதுக்கு தான் நீ அவ்வளோ நேரம் இங்கே நகத்தை எல்லாம் தித்தியா அப்படின்னு சொல்லி அவங்க கலாய்க்க, ஏய் நான் சாப்பிட்டேன்னு பார்த்தீங்களாடா அப்படின்ட்டு ஜங்குக் சண்டைக்கு போக 3 அந்த பக்கம் ஷோஃபாவில் அடிச்சுட்டு உருளுதுங்க. இவனை பார்த்துட்டு, அப்போது அவரே தான் போயிருக்காரு, நார்மலாக போகிறதுனா எங்கே போவார், ஃபிஷ்ஷிங் அப்படின்னு சுகா சொல்ல, அப்போ தான் யூனாக்கு கால் வருது. ஃபோனில் பாடி கார்ட்ஸ் பேசுகிறாங்க. நாங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணதில் அவர் லாஸ்ட்டாக ஹார்ன் ரிவர் பிரிட்ஜ்ட்ட நடந்து போயிருக்காரு, அப்புறம் சில இடத்துல கேமரா இல்லை, அதனால் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்ல, ஓகே அப்போ அந்த பக்கம் இருக்க ஏரியாஸ் ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள், ஃபிஷ்ஷிங் பண்ணுற ஏரியாஸ்லாம் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. நம்ஜூனுக்கு அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் வருது. நம்ஜூன் வந்து பார்த்துட்டு அன்னோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். யூனாவும் பார்த்துட்டு, யாராக இருக்கும், எல்லாம் ஜின் தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. அகைன் அந்த நம்பர்லேருந்து நம்ஜூனுக்கு கால் வர நம்ஜூன் அகைன் கட் பண்ணுறான். எல்லாம் இங்கே டென்ஷனாக அப்படியே இருக்க நம்ஜூன் ஃபோனில் மெசேஜ் டோன் கேட்குது. என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறேன், நீ ஏன்டா பர்சனல் ஃபோனில் தானே வந்து கால் பண்ணுறேன், எந்த நம்பர்லேருந்து வந்தால் என்ன எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து படிக்கும்போதே, டெக்ஸ்ட் மெசேஜ் படிக்கும்போதே நம்ஜூனுக்கு வந்துட்டு இது அப்படியே அந்த ஜின் ரேப் பண்ணால் எப்படி இருக்கும் கோவத்தில், அந்த மாதிரி அவன் வந்து படித்து பார்க்குறான். ரைட்டு இது ஜின் தான் இப்படி வந்து கிழிக்கிறானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே வந்து இன்னும் அகைன் டெக்ஸ்ட் மெசேஜில் வந்துட்டு ஜின் வந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா அவனே இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் கால் பண்ணுவேன், நீ மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்க வந்து உனக்கு கொண்டுட்டடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின் வந்து மெசேஜ் அனுப்ப, அதை பார்த்துட்டு அப்படியே கையில் ஃபோனை இருக்க பிடிச்சிக்கிட்டு நெத்திலேருந்து அப்படியே ஸ்வெட்டாக வேர்த்து ஊற்ற அதெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு நம்ஜூன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், ஃபோன் வந்ததும் அட்டன் பண்ணிடணுன்னு. இதை வந்துட்டு யூனா சுகர் எல்லாமே பார்க்குறாங்க. என்ன ஏதோ மெசேஜ் வந்துச்சு, படித்ததுமே பயவில் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறானே, எதுவும் ஜின்ன நானுக்கு ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பதட்டமாக பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு நம்ஜூனுக்கு அகைன் வந்துட்டு ஜின் கால் பண்ணுறாரு. கால் பண்ணதும் நம்ஜூன்
நம்ஜுனை எடுத்ததும் எங்கே திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு 3 ரிங் விட்டுட்டு அவர் வந்து காலை அப்படியே கேஷுவலாக எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாராமா. டக்குன்னு ஜின் அந்த பக்கம் மறுபடியும் என்ன மெசேஜில் திட்டினாரோ அதை அகைன் வந்து வார்த்தையால் திட்ட நம்ஜுன் அப்படியே பார்த்துட்டு முழிச்சுட்டே நிற்கிறான். டக்குன்னு ஜினனா எங்கே இருக்க, எப்படி இருக்க, ஒன்றும் ஆகலையே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, டேய் அப்படிங்கிறாரு ஜின்னு அந்த பக்கம் அதரனில். இந்த பக்கம் நம்ஜுனும் எவ்வளவோ சமாளிக்க பார்க்குறான், ஜின் நம்மளை திட்டுறதை வந்து இவங்க கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகா வந்துட்டு ஃபோனை பிடிங்கிட்டு செம்ம திட்டாரு ஜின்னு. ஏன்னா கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்கா, எங்களுக்கெல்லாம் வந்து மூத்தவன் நீ, எங்களுக்கெல்லாம் அண்ணன் நீ, நீயே வந்து இப்படி பொறுப்பு இல்லாமல் பண்ணுற, பாவம் அந்த சின்ன பையில வர கூட்டிகிட்டு போய் மாட்டி விட பார்த்துருக்க அப்படி இப்படின்னு அவர் சுகா வந்து ஜின்னை திட்ட, உன்னால் வந்து நாங்கள் இங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம்டா, 12 மணி ஆச்சுடா, என் தூக்கத்தை விட்டு நான் வந்து முழிச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சுகா. இவர் ஜின்னு வந்து நார்மலாக ரேப் பண்ண சுகா ரேப்பர் சும்மா இருப்பாரா, அவர் வந்து அங்கிட்டு மூச்சு விடாமல் பேசிக்கிட்டு இருக்க நம்ஜுன் பார்க்குறாரு, அப்பாடி இப்போதான் என் மனசில் இருக்க பாரமே குறைஞ்சிது, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து சுகா நான் சொல்கிறான், நீ அங்கே பேசுடி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ஜுன் நிற்க ஜின் ஃபோனில் வந்துட்டு பார்க்குறாரு, அப்படியே நைஸாக பைபிள் கோத்து விட்டேன் பாரு இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு மெதுவாக எதுவுமே பேசலை. சுகா பேசுகிறதுக்கு ஜின் வந்து எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக ஃபோனில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் எப்போ முடிப்பான் நம்ம வந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் சுகா வந்து கேட்குறாரு, ஆமா நீயா போனியா இல்லை எவனாவது கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நானாக தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சுகாவும் சரி இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லு, நீயா வந்துடுவியா இல்லை ஆளை அனுப்பிவிடணுமா, நைட்டு 12 மணி ஆச்சு இன்னும் யாரும் தூங்கலை, ஏன் தான் இப்படி பண்ணுறியோ அப்படின்னு அகைன் அவர் திட்ட ஆரம்பிக்க ஜின் அகைன் மறுபடியும் அமைதியாகிட்டு சுகா வந்து சொல்கிறாரு, ஹலோ கேட்குதா இல்லையா அப்படின்னு. கேட்குது ஃபோனை உன்னோட யாராச்சும் சின்னவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, யோ அண்ணா என்னை விட இங்கே இருக்க எல்லாருமே சின்னவங்க தான் அப்படிங்கிறாரு சுகா. நீ ரொம்ப திட்டுற, உன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஜின் சொல்ல, சபா தாடா நீ பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஃபோனை வாங்கிட்டு, ஹலோ ஜின் ப்ரோ அப்படின்னு. என்ன பொண்ணு வாய்ஸ் கேட்குது, ஹலோ யூனா, ஜின் ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆர் யூ ஆல்ரைட், ஏன் இப்படி பண்ணீங்க, உங்கள் நல்லதுக்கு தானே எல்லாம் கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், அட்லீஸ்ட் ஒரு கார்டாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே, ஏன் ப்ரோ இப்படி அப்படின்னு யூனா கேரிங்காக கேட்க சுகா பார்த்துட்டு, இப்படி கொஞ்சிறதால தான் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, நான் போயிட்டு தூங்க போகிறேன், அதான் கிடச்சிட்டான்ல எங்கே இருக்கான்னு கேட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறா அப்படின்னு யூனாட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபோனில் ஜின் வந்து கேட்குறாரு, போயிட்டானா அவன் அப்படின்னு கேட்க, யார் ப்ரோ, அதான் அந்த கிழவன் டென்ஷன் பார்ட்டி, ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்க, சரி விடா, நான் வந்து ஹாண்டிவர் பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், காட்ஸ்கிட்ட சொல்லி பிக்கப் பண்ண சொல்லு. ஓகே, பேங்க் பிடி நிமிட்ட பேசிவிட்டு நான் காட்கிட்ட சொல்லிடுறேன், இந்த நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் சேஃபாக தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ நீ பேங்க் பிடி நிமிட்ட நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் சொல்லாதடா ப்ளீஸ், அந்த கிழவன் இந்த கிழவனோட மோசமானவன், நான் நேரில் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி ஜின் வந்து ஃபோனில் சொல்ல, சரி ப்ரோ லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிவிட்டு காட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறா. நான் ஜின் ஷேர் பண்ண லொக்கேஷன் அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் வந்துட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட கொடுக்க அவங்க கிளம்புறாங்க ஜின்னை கூட்டிகிட்டு வர. நான் அப்படியே கால் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சொல்கிறா ஜின் கிடச்சிட்டாரு அப்படின்ட்டு. பாடி கார்ட்ஸும் வந்துட்டு கிளம்ப எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக நம்ஜுன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவன் டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ஜுனை ஹக் பண்ணுறா. நான் அப்படியே டோன் வரி அப்படின்னு குக்கியவும் சமாதானப்படுத்துகிறா. போயிட்டு தூங்குங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்ல, இல்லை நாங்கள் அவர் வந்ததும் போகிறோம் அப்படின்னு மேக்னைலைன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஜேயோப்பும் நம்ஜுனும் ஒரு ஓரமாக அப்படியே உட்கார, இந்த பக்கம் ஜின் சரி ஆர்மிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறாரு. முத்து வந்து தூங்கிட்டு இருக்கா க்யூட்டாக. மெதுவாக ஜின் பக்கத்தில் போயிட்டு முத்து அப்படின்னு கூப்பிட அவள் வந்து முழிக்கலை. ஓய் ஆர்மி ஆர்மி அப்படிங்கிறாரு. அப்படின்னு தூக்கத்துலேயே அவள் கேட்க, ஓகே நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, டேக் கேர் என்ன, நான் கிளம்புறேன், பார்த்து பத்திரமா இரு. சீரியஸ்லி உன் கூட இருந்த கொஞ்ச நேரம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏதோ எனக்குள்ள ஒரு இது புது ஹாப்பினஸ். அப்பா அம்மா என் கூடவே இருங்க ப்ளீஸ், போகாதீங்க அப்படின்னு முத்து சொல்கிறா. ஜின் அதை பார்க்குறாரு. அப்பா அம்மாவா அப்படின்னு. முத்து
முத்துன்னு ஜின் கூப்பிட ஜின் கையை இறுக்கி பிடிச்சிட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்கிறா. அப்படி துடிக்கிறா பெட்டில் படுத்துட்டு. ஜின் கையை இறுக்கி பிடிச்சிட்டு ஏய் ஓகே ஓகே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணுறன்னு கேட்டுட்டே ஜின் பயப்படுறாரு. இங்கே பாரு முத்து, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல முத்து வேணாப்பா ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு அலறா. ஜின் ஓகே நான் போகல, இங்கே பாரு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல சடனாக யாரோ 3 பேர் வந்து ஜின்னை இழுத்துட்டு போகிறாங்க வாயை பொத்தி. ஏய் யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டுட்ருக்க வாயை இருக்க மூடிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு நேராக காரில் உட்கார வைக்கிறாங்க ஜின்னை. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு டேய் யாரா நீங்கன்னு ஜின் கேட்க காரில் லைட்டை போட்டுட்டு பாஸ் எங்களுக்கு தெரில அப்படின்னு ஜின்னோட பாடி கார்ட்ஸ் தான் கேட்குறானுங்க. டேய் தடி தாண்டவராயங்களா ஏண்டா என்னடா பண்ணுறீங்க, என்னை விடுங்கடா அப்படின்னு கத்த. பாஸ் அமைதியாக இருங்க, நீங்கள் பண்ண வேலைக்கு நாங்கள் தான் உங்கள் மேலே கோச்சிக்கணும், வாங்க எல்லாம் அங்கே டென்ஷனில் இருக்காங்க, நீங்கள் ஹாயா கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேர்ள் ஃப்ரெண்டா டேய் இது எங்கள் ஆர்மி வீடுடா அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஒருத்தன் கன் எடுக்கிறான். கன் எடுத்து லோட் பண்ணுறான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க பாஸ் நெத்தியில் என்ன அப்படின்னு மிரட்டி கேட்க ஏது ஐயோ அது ஒன்றும் இல்லை, இப்போ சொல்கிறீங்களா இல்லையா, அடே அடிபட்டுச்சுடா எப்படி அது வந்து சொல்கிறேன், ஆனால் டேய் கார் எடு நேராக ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு ஒரு பாடி கார்டு சொல்ல ஐயோ ஒன்றும் வேணாம் அமைதியாக இருங்கடா, எப்பா காரை ஓட்டுற தர்மபிரபு நீ டார்முக்கு வண்டியை விடு, அங்கே நம்ம டாக்டரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுங்களும் ஜின்னை வந்து டார்ம் கூட்டிகிட்டு வராங்க. வர வழியில் காட்ஸ்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வராரு ஜின்னு. முத்து அந்த தடிமாடுங்க வந்து காசு பணம் வேணும்னு சொல்லி வழிப்பறி பண்ண பார்த்தது, முத்து வந்து காப்பாற்றினது, அப்புறம் வீட்டுக்கு போனது, எல்லா கதையும் சொல்லிகிட்டே வராரு. அந்த பொண்ணு தான் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லி முடிக்க பாஸ் உங்ககிட்ட இல்லாத ஜாக்கெட்டா பணமா கேட்டதும் கொடுத்துருந்தா அவனுங்க போயிருப்பாங்கல்ல, அதை விட்டு அடி வாங்கிட்டு இப்போ அந்த பொண்ணு காப்பாற்றினான்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க, விவரமே பார்த்தல பாஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அவனுங்களை பார்த்தா அடையாளம் சொல்லுவீங்கள்ல பாஸ், அவனுங்க யார் என்னென்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் விடுங்கடா இதெல்லாம் ஒன்று வேணாம் பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்ல அவனுங்களும் சரின்னு அமைதியாகிடுறானுங்க பாடி காட்சும். டாம் வெளியே பார்த்திங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ்காரங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. கார் நேராக டாம் உள்ள என்ட்ராக பாஸ் ஹேரை வச்சு கவர் பண்ணுங்கள் அடிபட்ட இடத்த அப்படின்னு சொல்ல சரின்னு ஹூடி போட்டுட்டு ஹேரெல்லாம் வந்து எடுத்து கவர் பண்ணி விடுறாரு. உள்ள பாடி கார்ட்ஸ் கூட்டிகிட்டு போக கேஷுவலாக ஒன்றுமே நடக்காத மாதிரி போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் நியூஸ் மீடியாலையும் சின் காணாமலாம் போகலை, பிகிட் ஆஃபீஸில் தான் வந்து இருந்தார், கொரியோ பண்ணிவிட்டு வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு மீடியாவும் கலைஞ்சு போக உள்ள டார்மில் ஜின்னை சுற்று போட்டு நிற்கிறாங்க எல்லாம் முறைச்சிக்கிட்டு. ஜின் பார்க்குறாரு ஜங்குக்கு எங்கே போனானா அப்படின்னு சொல்லி கேட்க இருடா 1 2 3 4 மொத்தம் 7 பேர் இருக்கணுமே, ஒருத்தர் குறையிறாங்க, எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து திட்டிட்டு போங்க, அப்புறம் இந்த 4 பேர் விட்டு போச்சு 2 பேர் விட்டு போச்சுன்னா சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ஜின் சொல்ல இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை அப்படிங்கிறான் ஜிம்மின்னு. என்னன்னா இதெல்லாம் அப்படின்னு ஜெயோ கேட்க ஒன்றும் இல்லைடா, எத்தனை நாள் தான் உள்ளே அடைஞ்சு கிடக்க, அதான் வெளியே போனேன், அதுக்குள்ளே இவ்வளோ அலப்பறம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் ஹேர் அப்படியே ஃப்ரண்ட்டில் விட்டு அடிப்பட்டதை கவர் பண்ணிகிட்ருக்க எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ யூனா வெளியே போகணுன்னா சொல்லியிருக்கலாமே, எல்லாம் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஓ யூனாஷி இங்கே வா நீ சொல்லு வெக்கேஷன் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காத மாதிரி யூனாட்ட வந்து அவள் வெக்கேஷன் எப்படி போச்சுன்னு கேட்க சீரியஸ்லி ப்ரோ திஸ் இஸ் டூ மச், யூ ரூயின் மை வெக்கேஷன் பாபோ அப்படின்னு கத்துறாவ. நீ தானே என்னை திட்டாமல் இருந்த, நீயும் திட்டல அப்படின்னு ஜின் சொல்ல சரிப்பா விடுங்க எந்த பிரச்சனையும் இப்போ இல்லைல்ல, ஏன் அவரை பிடிச்சி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎஃப் சொல்ல நம்ஜுன் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கான் ஒரு ஓரமாக. ஜின்னை பார்த்து இங்கே பாரு உன்னால் எங்கள் தூக்கம் கெட்டுருச்சு, நாளைக்கு ஒரு நாள் லீவ் வாங்கி கொடு நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்ல டேய் முழிச்சிட்டு இருந்தது 1 மணி நேரம், ரெஸ்ட்டு 1 நாளா போடா அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. யூனா பார்த்துட்டு சண்டை போடாதீங்க போங்க, மேக்னஸ் போயிட்டு தூங்குங்க நிம்மதியா, நாளைக்கு லீவுக்கு நான் கேரண்டி ஓகே அப்படின்னு யூனா சொல்ல எல்லாம் யூ ஆர் த பெஸ்ட் யூனா அப்படின்னு சொல்லிட்டு சராங்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமின்னு ஹக் பண்ணிட்டுலாம் போகிறான் குஷியில். அப்போ தான் ஜேயோப் வந்து ஒன்று நோட் பண்ணுறான். ஏய் இரு
ஆமாம் நீ இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இல்லையே வரும்போது, இதுவும் ஸ்டாஃப் ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க, ச்சே இல்லைடா இது அப்படின்னு இழுக்கிறாரு ஜின். அப்போ தான் நம்ஜூன் வந்து கையை கட்டிட்டு நின்று வேடிக்கை பார்க்க, டே லீடரு என்னடா ஆச்சு அப்படின்னு ஜின் கேட்க, நீ பண்ண வேலைக்கு பேங்க் போயிட்டு என்னத்தை சொல்லி சமாளிக்க போகணும் தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் சொல்ல, டேய் பேங்க் போயிட்டு நான் பேசிக்கிறேன், ஓகே எதை பற்றியும் டென்ஷன் ஆகாத, போய் தூங்கு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஆமாம் ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னியே, எந்த அப்பார்ட்மெண்ட், அங்கே என்ன பண்ண அப்படின்னு யூனா கேட்க, இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜின் கூட 2 காட்ஸு யூனா, நம்ஜூன், ஜேயோப் தான் இருக்காங்க. மீதி பேர் எல்லாம் வந்து தூங்க போயிட்டாங்க. ஜின் அப்படியே திருட்டு முழிக்கிறாரு. இப்போ என்னத்தை சொல்கிறது, எப்படி சொல்கிறது, நான் ஒரு பொண்ணு வீட்டில் இருந்தேன், அதுவும் இல்லாமல் அவள் ஆர்மின்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க, பாடி கார்ட்ஸில் வந்து ஒருத்தர் ஜின் அப்படியே சொன்னதெல்லாம், அது வந்து மேடம் என்னாச்சுன்னா அப்படின்னு ஜின் யோசிச்சுட்ருக்க டைமில் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, இங்கே வந்து ஜின் இன்னும் யோசிச்சுட்ருக்காரு. காட்ஸ் யூனா, நம்ஜூன், ஜேயோப்ட சொல்லிடுறாங்க எல்லாத்தையும். அட பாவி எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி நம்ஜூன் சொல்ல, ஹேரை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு பார்க்க அடிபட்டிருக்கு. யூனா பார்த்துட்டு, ஓ மை காட் வாட் த ஹெல் இஸ் திஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைடா சின்ன அடி. காட்ஸ் பின்னாடி நின்றுட்டு, அடித்தது யார் தெரியுமா, உங்கள் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆர்மியா, நம்ம ஃபேனா அப்படின்னு ஜேயோப் கேட்க, ஆமாண்டா அப்படிங்கிறது ஜின்னு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அகைன் அந்த தடிமாடுங்களோட சண்டை போட்டது, அப்புறம் அடி வாங்கி வீட்டுக்கு போனதும் அப்படியே அதை மட்டும் சொல்கிறாரு. அங்கே போயிட்டு மீதி கதையெல்லாம் சொல்லலை, இந்த திருடினது செஞ்சது ராமியன் சாப்பிட்டதெல்லாம். விடுங்க ப்ரோ, அந்த பொண்ணு ஏதோ நல்லது பண்ண நினச்சிருக்கா, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யூனா சொல்கிறா. ஜின்னும் லைட்டாக அப்படியே சிரிச்சிட்ருக்க, காட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான், டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படியே உள்ளே வர நம்ஜூனும் ஜேயோப்பும் பார்த்துட்டு அவங்கள க்ரீட் பண்ணிவிட்டு ஜின்னுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸு. நல்ல வேலை ரொம்ப பெருசாக அடிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டாக்டர்ஸ். ஜின்னும் அப்படியே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே டயர்டாக ஷோஃபாவில் படுத்துட்ருக்க, ஜேயோப்பும் நம்ஜூனும் கிச்சன் போயிட்டு ஏதோ உருட்டிகிட்ருக்கானுங்க. யூனா அப்படியே ஜின் கூட உட்காந்துட்டு, ப்ரோ இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப முடியலையா அப்படின்னு யூனா கேட்க, வலிக்குதுடா ப்ளஸ் பசிக்குது அதை விட அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மிருத்து வீட்டில் நியூஸில் வந்து அவரை காணோம்னு சொன்னதும் 2 பேரும் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. மிருத்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. இவரும் அவ்வளோ பசியிலையும் சாப்பிடாம டென்ஷன்லேயே வந்து சுற்றிட்டு இருந்திருப்பார். அப்புறம் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துருப்பாரா. அவரை செஞ்ச ராமியோனை அவராலே சாப்பிட முடியாமல் வீடு வந்து சேர, இங்கே வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லவும், ஓமோ என்ன ப்ரோ நீங்கள் இருங்க நான் குக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கிச்சன் போனால், யூனா அங்கே ஆல்ரெடி ஜேயோப் வந்து ராமியோன் பண்ணிகிட்ருக்கான். நம்ஜூன் பேனை வச்சுட்டு ஆம்லேட் போட போக அப்படியே எக்கை உடச்சிட்டு மெல்லமாக போடுறான். கையெல்லாம் நடுங்குது கட்டுன்னு. ஜேயோப் கத்துறான், டே நம்ஜூனா பார்த்துடா, அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல அதை உடச்சிடாத, ஜின்னனாக்கு அது பிடிக்காது அப்படி பண்ணா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக வந்துட்டு நம்ஜூன் போடும்போது அதை உடச்சிட்றான். டேய் என்னடா உன்னால தான் உடஞ்சிது அப்படின்னு ஜேயோப்ட சண்டைக்கு போக, யூனா உள்ளே வரா, ஏய் என்னாச்சு நீங்களும் சாப்பிட்லையா, பசிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாங்களாம் சாப்பிட்டோம், ஜின்னனாக்கு பண்ணிகிட்ருக்கோம், பாருடா சூப்பர், ஆமாம் என்ன சண்டைங்க அப்படின்னு யூனா கேட்குறா. பாரு யூனா கருவை கலைச்சிட்டான் அப்படின்னு ஜேயோப் சொல்ல, என்னது ஏய் இவன் எங்கே சொல்கிறான் அப்படின்றான் நம்ஜுன்னு. ப்ரௌட் ஆஃப் யூ மை சன்ஸ், ப்ரௌட் ஆஃப் யூ, எவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க இந்த 94 லைன்ஸ் சே அப்படிங்கிறான். ஆமாம்ல ஏய் நீயும் 94 தானே, நீயும் பொறுப்பாக இருக்கல, ப்ரௌட் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு ப்ரௌட் ஆஃப் அவர் செல்ஃப் அப்படின்னு ஜேயோப் சொல்லிவிட்டு ஃபிஸ்ட் பம்ப் கொடுக்குறான் யூனா கிட்ட. அப்படியே பேசிகிட்டே டின்னர் பண்ணிவிட்டு ஜின்கிட்ட போனால் அங்கே அவர் பாவம் செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்காரு. மெல்ல அவரை எழுப்பி அவருக்கு வந்து டின்னர் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கிறாங்க ஜேயோப்பும் நம்ஜூனும் ஜேயோப்பும் அப்படியே வெளியே வந்துட்டு யூனாட்ட சாரிடா அப்படின்னு ஜேயோப் சொல்ல, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப கோவமாக வருது ஓபி, கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்திருந்தா இந்நேரம் நான் கமிட் ஆகிருப்பேன் தெரியுமா. அவன் ப்ரப்போஸ் பண்ணுற நேரத்தில் கால் வந்துடுச்சு, ஜின் காணோம் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு, அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். ஓ இட்ஸ் ஓகே பட் ஹாப்பி ஃபார் யூ. ஆனால் வெக்கேஷன் சொல்லிட்டு டேட்டிங் போயிருக்க பற்றியா, கேடி சொல்லாமல் கூட அப்படின்னு ஜேயோப் சொல்கிறான். சாரி அன்எக்ஸ்பெக்டட்
பட் இது வெக்கேஷன்னு நான் தான் சொல்லிகிட்ருக்கேன். எங்கே வெக்கேஷன் சொல்லிவிட்டு என்ன உங்களோட வேர்ல்டு டூர் விஷயமா தானே ஸ்டேடியம்லாம் பார்க்க அனுப்பிவிட்டாங்க பிகிட்டில் அப்படின்னு சொல்கிறா யூனா. ஏதோ போன இடத்துல இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியோட அப்படியே பேசிகிட்டே நடந்து வர லிவிங் ரூமுக்கு பின்னாடி நம்ஜுன் வரான். லைட்டாக ஏதோ கோவமாக இருக்க மாதிரி இருக்கான், பல்ல கடிச்சிட்டு. ஹோபிட்ட யூனா சரி ஓகே ஹோபி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நம்ஜுன்ட்டையும் பை நம்ஜுனா போயிட்டு நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு லீவ் பற்றி நான் பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்ல 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ யூனா வந்து எங்கே இருக்கானா பிடிஎஸ் வந்து ஒரு பெரிய வீடில் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க டார்மில். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அங்கே தான் வந்து யூனா ஸ்டே பண்ணிகிட்ருக்கா. ஓகே ஸோ அப்படியே பிடிஎஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துகிட்டே இருக்க கால் வருது யூனாக்கு. யாருன்னு பார்த்துட்டே அப்படியே ஒரு லைட்டாக வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு கால் அட்டன் பண்ண ஹலோ அப்படின்னு சொல்ல எவ்ரிதிங் ஓகேல அப்படின்னு மேல் வாய்ஸ் கேட்குது அதர் எண்டில். எவ்ரிதிங் ஓகே பட் ஐம் சாரி நான் உங்களை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுவீங்கல்ல ஆர் நான் வரணுமா அப்படிங்கிற யூனா. இல்லை நோ ப்ராப்ளம், நான் இங்கே ஸ்டேடியம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு சூன் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு அதர் எண்டில் வந்து சொல்கிறாங்க. வந்ததும் உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஓகே ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே அவளோட ஹவுஸ்க்கு வந்து போகிறா யூனா. என்னென்னா பிடிஎஸ் வேர்ல்டு டூருக்காக பிகிட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனியோட சிஇஓ தான் யூனாட்ட இப்போ கால் பண்ணி பேசியிருக்கார். ஓகே ஸோ நிறைய கம்பெனி வந்து லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க பிகிட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட. வேர்ல்டு டூர் பண்ண போகிற ஸ்டேடியம்லாம் செக் பண்ண வந்து போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனி சிஇஓவும் வந்து கூட போயிருக்காரு. யூனா வந்து பிடிஎஸ் மேனேஜரில், அதனால் அவளும் வந்து கூட போயிருக்கா. அங்கே பிகிட்டோட ஒன் ஆஃப் த ஸ்பான்சர் கம்பெனி சிஇஓ வந்து யூனா அப்படியே பின்னாடியே அந்த கூட போனான்னு சொன்னால அந்த சிஇஓ அவர் அப்படியே யூனா பின்னாடியே ஃப்ளர்ட் பண்ணிட்டு யூனா அதை ஜெயோப்ட மட்டும் சொல்லியிருப்பா. பின்னாடியே வலின்னு வலிறான் ஜெயோப்பு அப்படின்னு சொல்ல ஜெயோப்பும் பரவாயில்ல நீயும் எத்தனை நாள் தான் சிங்கிளாக இருப்ப, எங்களால் தான் முடியாது, நீயாச்சும் என்ஜாய் பண்ணு அப்படின்னு கலாய்ச்சிருப்பான். ஸோ இது ஜெயோப்புக்கு தான் தெரியும், யூனா யார்ட்டையும் ஷேர் பண்ணலை. ஓகே அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ஜுன் ஜங்குக்கு ஒரு ரூமு, ஜின் ஒரு ரூமு, சுகா வந்துட்டு ஜின்னோட ஆப்போசிட் ரூமு, ஜேயோப் ஜிம்மின்னு ஒரு ரூமு, வி எங்கடான்னு பார்த்தா லிவிங் ரூமில் படுத்துட்ருக்கான் சோஃபாவில். எல்லாம் இங்கே கொரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்க டார்மில். அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இந்த சீக்வலோட ஹீரோயின் வீட்டில் ஓப்பன் பண்ணுறோம். மிருத்து பெட்டில் இருந்து எந்திரிக்கிறா. அப்படியே மெல்ல கண்ணை முழிச்சு பார்த்து ஆப்போசிட்டில் பிடிஎஸ் போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காளா, அதை வந்து பார்த்துட்டே குட் மார்னிங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங்கை போட்டு எந்திரிக்கிறா. அப்படியே கண்ணை வந்து தேய்ச்சிட்டே கையில் பார்த்தா பெரிய கட்டு. என்னாச்சு கையில் அடிபட்டிருக்கு, இதையே போ அப்படின்னு. நைட்டு என்ன நடந்துச்சு, கையில் எப்படி அடிபட்டிருக்கும், ஆயிஷ் இன்னைக்கு அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன், வேணா சொல்லியும் என்னை வம்படியாக பார் கூட்டிகிட்டு போய் ஊற்றி கொடுத்துட்டாளுங்க, செத்தாளுங்க, ஆஃபீஸ் வரட்டும் அப்படின்னு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு கோவத்தில் ரூம் விட்டு வெளியே போக டோர் என்ட்ரன்ஸ்ட்ட போக அம்மா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கத்துறா. காலை பார்க்குறா, காலில் ஏதோ குத்திட்டுருக்க. எடுத்து பார்த்தா ஏதோ ஷார்ப் பீஸாக இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்க்குறா. சுற்றி முற்றி பார்க்க டேபிளில் பார்த்தா பிடிஎஸ் மேனிக்வினில் 2 உடஞ்சி போயிருக்கு. பார்த்துட்டு கத்துறா பாருங்க, ஒரு கத்துல அவங்க அப்பார்ட்மெண்ட் மேலே இருந்த காக்காலாம் அப்படியே பறந்து போகுது பிச்சுக்கிட்டு, அப்படி கத்துறா. ஓகே சில குட்டீஸ் அவள் கத்திக்கிட்டே இருக்கட்டும், நம்ம நாளைக்கு வந்துட்டு கதையை பார்க்கலாம் ஓகேயா.